ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். கதர்னாலும் ஜூலை 31க்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய நிலை மாற்றம் தான். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்படும். அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பணமும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த 4 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி என்னென்ன, இதன் காரணமாக எந்த ராசியில் சேர்ந்தவர்களுக்கு செல்வம் புகழ் மரியாதை அதிகரிக்க போகுது, அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அதிகரிக்கிறது தெரியுமா தெரியாதா போன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க என்ன தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்கள் பயிற்சி நடக்க போகுது. பல விதத்தில் 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கம் இது ஏற்படும். இந்த டைம் சிம்மம், மிதுனம் உள்ளிட்ட 5 ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமான பலன் கிடைக்கும். அதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மேச ராசியிலேருந்து தனுசு ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த டைம் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கே கடகராசியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி நடந்தது. ஜூலை 12ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகினார். ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆனார். ஜூலை 19ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆனார். இப்போ ஜூலை 31ஆம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த மாதிரி ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. இதனால் யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்கள் தான் சில ராசிக்காரங்களுக்கு கிடைத்து அற்புத பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு அமைப்பானது உருவாயிருக்கிறதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பதவி உயர்வு கிடைக்கும், என்ன மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதத்தில் உருவாகக்கூடிய இந்த ராஜ யோகங்களால் மகர ராசியில் சேர்ந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே சமயம் பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பணியிடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகளை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த புதிய பொறுப்புகளால் தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பின்னாடி கொடுக்கும். அதனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் உங்களுக்கு செல்வம் சேர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செல்வம் சேர வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த டைம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களுடைய சுகபோகங்கள் அதிகரிக்கும். ஸோ அந்த சுகபோகங்கள் அதிகரிக்கிறத கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வியாபார தொடர்பான விஷயத்தில் லாபம் உங்களுக்கு உண்டாகும். இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறிய முயற்சி செய்தாலும் பெரிய லாபம் கிடைக்கும். சற்று கடினமாக முயற்சி செய்வது பெரிய அளவில் நற்பலனை பெற்று தரும். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கடின முயற்சி நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு நிறைய வகையில் கிடைக்கும். சில நேரங்களில் தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்வதை மட்டும் கரெக்டாக அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. அதனால் தேவையற்ற பயணங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வகையில் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிற மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனோட அடிப்படையில் நீங்கள் நினச்ச எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான ஒரு சிறந்த டைம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஸோ இந்த ஜூலை 31 முடிகிற வரைக்கும் கிரகங்கள் இன்னும் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகங்கள் அமைஞ்சதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கடக ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் இருந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் இன்னும் வலுப்பெறுது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களுடைய நிலை இந்த 31 வரையும் இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் மகர ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய பலன் வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணக்கூடிய மந்தனின் ஆதிக்க கொண்ட மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க. ஸோ இது ஒரு அதிர்ஷ்டம்தான். வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இது அரசியலில் இருக்கிறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களால் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால பாராட்டு உங்களுக்கு வெளியிடங்களில் அதிகம் கிடைக்கும். அப்புறம் சந்திரனுடைய இடப்பயிற்சிகளால் புதிய முதலீடுகள் இந்த டைம் செய்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதுவும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரும். அப்புறம் செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 5வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு சிக்கல்களை எதிர்நோக்குவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐடி ஊழியர்கள் கூட வேலை இழக்கலாம், பார்த்து நடந்துக்குங்க. வியாபாரம் வந்து மந்தமான நிலையில் இருக்கும். வியாபாரம் மந்தமான நிலையை யோசித்து கவலைப்பட வேண்டாம். புதன் 8வது இடத்துல இருக்கிறதுனால தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறம் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் நினச்சது உங்களால் சாதிக்க முடியும். அப்புறம் அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பெயர் வந்து எடுக்க முடியும். குரு 5வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவாங்க. அதனால் எதிரிகள்கிட்டருந்து கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சுக்கிரன் 7வது 8வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அதனால் சுப நிகழ்ச்சிகளில் தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம். அப்புறம் சகோதரருக்கு திருமணம் செய்து வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளும் நீங்கள் செய்யலாம். அப்புறம் இல்லற வாழ்க்கையில் புதிய உற்சாகம் வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சனி 2வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் வெளியூர் பயணங்கள் போது பணத்தை பத்திரமாக வைத்திருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க, அது ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ராகு 3வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் எதிரிகளை முறியடிப்பீங்க. அதே போல் கேது 9வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் தந்தையார் மூலம் பணவரவு உங்களுக்கு உண்டாகும். ஸோ இப்படி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் தான் இந்த ஒரு ஜூலை 31 வரையும் கிரக மாற்றங்களால் கிடைக்கும். ஸோ கிரக மாற்றங்களால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. இந்த டைம் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வியாபார ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிரிகளிடமிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு பரிகாரம் வந்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பரிகாரம்னா, இந்த 31ஆம் தேதி வரைக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்ரீ வராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை சொல்லணும். அதுவும் 21 முறை சொல்லணும். இந்த 21 முறை மந்திரத்தை சொல்லி டெய்லி உங்கள் நாளை தொடங்கிட்டு உங்கள் நாளை இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நஷ்டம், எதிரிகளுடைய தொல்லை இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குது, இந்த மந்திரத்துக்கு வலுவான பவர் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. கண்டிப்பாக இதை சொல்லி பயன்பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான முழு தாள்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து இனி பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.